ஆத்தாடி ஸ்பீட் பிரேக்கரே தெரியல கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து செயின் கைண்டி வந்துருச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. இதை பாருங்க, எக்ஸாஸ்ட் உடஞ்சி வந்துருச்சு கைஸ். நம்ம வந்து ஹோட்டல் ரூம்ஸ்லாம் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில டைம் வந்து பட்ஜெட்டில் விட்டு வெளியே போக வேண்டியது வரும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ஆன் மணி யூஸ் பண்ணாமல் நம்ம தனியாக மணி மேக் பண்ணோட நினச்ச பண்ண முடியுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் 1 ஹவர் வரைக்கும் அந்த டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃபை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுமே. ஸோ இப்போ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும்போது சொல்லிட்டு 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் 12810 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு சார்ட் டைப் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த விதமான இண்டிகேட்டர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸுடைய கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் $1000 உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் பழகிட்டா அதுக்கப்புறமா நீங்கள் ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் Binomo மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிரியன். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் டே ரைடு இந்த ஒரு ட்ரிப்பில் நேபாள் அண்ட் பாகிஸ்தான் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள். பிகாஸ் ஹைதராபாத்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னையை நோக்கி போகிறோம். கோயிங் பேக் டு ஹோம். அது வந்து ஒரு வேறு ஒரு ஃபீல். திரும்ப வந்து நம்ம ரைடு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோன்ற அந்த ஒரு ஃபீலே. ஸோ ஃபுல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பைக்கில் பேக் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் இருக்குது. ஹோப்ஃபுல்லி வந்து எதுவும் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஏன்னா டைட்டாக கட்டியிருக்கேன். சேனல் புதுசாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். ப்ரோ பை பை அஷ்ரஃப் ப்ரோ. பை பை. ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து பைக்குக்கு போட்டிருக்கேன். பிகாஸ் சிட்டியை விட்டு அவுட்டருக்கு போகிற வரைக்கும் ஏன்னா டக்குன்னு போய்ட்டு காருடைய இதுக்கு வந்து கூப்பிட்டு போயிடும். ஹைதராபாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்ஃபியூஷனு, பயங்கரமான ஒரு தலைவலி அது. ஸோ ஹைதராபாத் சிட்டி உள்ள என்ட்ரு ஆகும்போது மட்டும் கிட்ட வண்டிங்கன்னா பைக்குக்கு மாற்றிக்கும் ரூட்டை எப்போவுமே. அதுதான் வந்து சேஃபர் சைட். ஆனால் சொதப்பும் மேப்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 678 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. நான் வந்து சென்னைக்கு மேப் போட்டிருக்கேன், எங்கள் வீட்டுக்கு போடல. ஸோ அப்படியே போகிற வேலை அதுக்கப்புறமா நமக்கு தான் ரூட்டு தான் தெரியுமே. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓங்கோல் ரூட்டு ஏறிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. அண்டு 13 மணி நேரம் காட்டுது, 12 மணி நேரம் 56 நிமிஷம்னு சொல்லிட்டு. பட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 7 மணி நேரத்துலலாம் போயிருக்கேன் சென்னைக்கு. அதெல்லாம் எப்படி போனேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. அண்டு இப்போ அது மாதிரி போக முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் வந்து ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வரட்டி ஓட்ட போகிறதில்ல. என்னென்னா வந்து கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக ஓட்டுவோம். பட் இல்லைனா நம்ம எப்படி ஓட்டுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பின்னாடி கன்று வர இருக்குது. ஹோப்ஃபுல்லி வந்து பார்டர் கிராசிங் கிட்ட செக்கிங் இருக்காது நம்புகிறேன். பார்டர் கிராசிங்கில் ஹைதராபாத் தானே யூஸ்வலாகவே செக்கிங் இருக்கும் அங்கே. காலையில் எவ்வளோ வண்டி எல்லாருமே வந்து சீக்கிரமாக கிளம்பி ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க போல இருக்குது. ஃபஸ்ட்டு சிட்டியை விட்டு சேஃபாக எக்ஸிட் ஆகணும். இந்த மிஸ் ரூட் ஆகிறது தாங்க செம்ம கடுப்பு. மிஸ் ரூட் ஆகாமல் போயிட்டோன்னா வந்து போதும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம அதுக்கப்புறமா வந்து எக்ஸிட் ஆகிடலாம். அண்டு எப்பவும் போல் தான் நம்ம அந்த ஓங்கோல் போயிட்டு ஓங்கோல் ரூட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஓங்கோல் வந்து நெல்லூர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சென்னை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலான ரூட்டு. இன்னொரு ரூட் வந்து பார்த்திங்கன்னா கடப்பா ரூட்டு காமிச்சிது. கடப்பா ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கம்மி கிலோமீட்டர் காமிக்கும். பட் ஆனால் நம்பி போயிடாதீங்க. கடப்பா ரூட் மட்டும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ரோட்ஸு. எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கடப்பா அப்படியே திருப்பதி. ஸோ திருப்பதியிலேருந்து சென்னைன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரூட் இருக்கும். அந்த ரோடு என்னென்னா வந்து கொஞ்சம் கடப்பா போகிற வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கன்ஃபியூசிங்கான ரோடு. ஸோ ஏன்னா வந்து அது சென்னை டு ஹைதராபாத் டு பெங்களூர் அந்த ஹைவே இருக்குது பார்த்தீங்களா, காருக்கு மட்டும். ஸோ அந்த ஹைவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அதை ஒட்டி கீழே அப்படியே வந்து ஒன் வேலையே போகும். மீன்ஸ் சர்வீஸ் ரோட்டில் போகிற மாதிரியே போகும். ஸோ ஓட்டவே முடியாது, கட்டுப்பாயிருவீங்க. ஸோ அது எவ்வளோ கம்மி கிலோமீட்டராக காமிச்சாலும் கம்மி டைமிங்கில் காமிச்சாலும் தயவு செஞ்சு அதை மட்டும் சூஸ் பண்ணுறாதீங்க அந்த ரூட்டை. இன்னொரு ரூட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மேப்லேயே காமிக்காது நம்மளுக்கு. விஜயவாடா போய் போகிறது. ஸோ நீங்கள் விஜயவாடா போயிட்டு போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ரோட்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர்ஸ் அதிகம். ஸோ கிலோமீட்டர்ஸ் அதிகம், டைமிங் வந்து அதிகமாக தான் காட்டும். பட் ஆனால் வந்து நீங்கள் அந்த ரோட்ஸில் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஸ்பீடை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைமிங்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் அந்த ரூட்டும் ப்ரிஃபரபிள் 50-50 வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் அந்த ரூட் பண்ணதில்லை.
ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த ரூட்டே ஓகே, எனக்கு கொஞ்சம் ஒரு 200 கிலோமீட்டர் சம்திங் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட்ஸ் கொஞ்சம் பேட் ரோட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்ஸில் கூட நான் வந்து அடித்து பிடிச்சி ஓட்டிடுவேன். நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹைவே கிடச்சிரும் உங்களுக்கு. ஓ ஷிட் மேன், நான் நினச்சேன் இங்கே டைவர்ஷன் காமிச்சிருக்கணும், பைத்தியம். பரவாயில்ல விடுங்க, நான் அப்படியே வந்து பொறுமையாக ஒன் வேலை அடிச்சுட்டு போயிடுறேன், வேறு வழியே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல பயங்கர ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ரூட்டு இது. ஆக்சுவலாக கூச்சமெல்லாம் திருப்பிடுவேன் நான்லாம். அப்படி சைடில் இண்டிகேட்டர் போட்டு போயிடுவோம். இந்த இடத்துல டைவர்ஷன் காமிச்சிருக்கணும், பைத்தியக்கார கூகுள் மாதாச்சு அங்கே எங்கேயோ டைவர்ஷன் காமிச்சிக்கிட்டு இருக்கு, பைத்தியம். இதுதானான்னு பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். ஹோப் யூ கைஸ் இந்த சீரீஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து கிவ்அவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் வந்து உட்காந்து எல்லாத்தையுமே பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கிவ்அவே உடைய வின்னரை வந்து சூஸ் பண்ணணும், யார் தான் அந்த கிவ்அவே உடைய வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து கரெக்டாக இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகி ஒரு எப்படி சொல்கிறது, ஒன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஒரு 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா ஐ வில் பி பப்ளிஷிங் த கிவ்அவே வின்னர். ஸோ யார் அந்த கிவ்அவே வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தான் ரைடில் வந்து ஒரு வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுவே பண்ணல. மீன்ஸ் வந்து கிவ்அவே வின்னருக்கு வந்து நான் அந்த ப்ரைஸ் பண்ணி எல்லாருக்கும் 500 கொடுத்துட்டு இருந்தேன். அதை வந்து என்னால் கொடுக்க முடியல, பிகாஸ் வந்து நான் நேபாளில் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதை பண்ண முடியல அந்த இடத்துலேருந்து. ஸோ அதை அப்படியே விட்டுருச்சு. சார் ஓகே, நான் மொத்தமாக வந்து டேரெக்டாகவே அந்த இது நாங்கள் மட்டும் என்ன ப்ரோ பண்ணோம், பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ரியலி சாரி. ஏன்னா வந்து ஏகப்பட்ட மெயில்ஸ் கைஸ், ஏகப்பட்ட மெயில்ஸ். நீங்களே சொல்லுங்கள், நம்மளுக்கு வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கொடுக்க மாட்றாங்க. ஏன்னா உண்மையானவங்க கூட வந்து ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல, வேணும்னே ஸ்பேம் பண்ணுறாங்க கைஸ், வேணும்னே ஸ்பேம் பண்ணுறாங்க. எனக்கு அப்படியே அந்த விஷயம் வந்து என்னடா இது, நம்ம வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அந்த மாதிரி ஒரு கண்டெஸ்ட்லாம் வச்சோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நான் நினச்சேன் ஸ்பேம் வரும், ஸ்பேம் மெசேஜ் மெயில்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமும் அவங்க தான் ரியலான வின்னர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட சண்டைலாம் வர போடுறாங்க. பட்டு நான் தான் வின்னரு, நீங்கள் எப்படி எனக்கு கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வந்து இது மாதிரி ஸ்பேம் பண்ணுறவங்க அதுங்கக்கிட்ட நம்மகிட்ட எதுவுமே பேசிக்கலாம்னு சொல்லி நான் மோஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி மெயில்ஸுக்கு வந்து ரிப்ளே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். அதனால் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி அடுத்து ஒரு கண்டெஸ்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மனசு எப்படி ஒரு பயம்தான் வருது. அத்தாடி இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா வந்து கிவ்அவே மணி எதுக்கு 500 வந்து கொடுத்தேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணுறேன், பட் ஐ எம் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இந்த சேனல். ஓப்பனாக சொல்லலாம், அதான் ரியல் ட்ரூத் ஆஃப் உண்மையான உண்மை வந்து அதுதான். நான் வந்து இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மணி மேக் பண்ணுறேன், அதை வச்சு நான் ட்ராவல் பண்ணுறேன், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கும் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏன்னா நீங்கள் வந்து என்னுடைய ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, நான் வந்து சிவி ஃபேமிலின்றது சும்மா கிடையாது, உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீன் பண்ணி தான் சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதுலேருந்து நான் வந்து எதனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் தோணுச்சு எனக்கு. ஸோ ஓகே, நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியா வந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபைனல் கிவ்அவே வின்னருக்கு என்ன ப்ரோ கிஃப்ட் வச்சுருக்கீங்க, சம்திங் ஏதோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நிறைய பேர். ஸோ ஃபைனல் கிவ்அவே வின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 பேரை சூஸ் பண்ணியிருக்கோம். 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொடுக்க போகிறோம். யார் அந்த 5 பேர் அப்படின்றது வந்து உங்களுக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா வந்து நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம காமிக்கணும். இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐயோ இதெல்லாம் காமிச்சா வந்து ரொம்ப தப்பு அப்படிலாம் வந்து நான் என்னுடைய மைண்டில் வந்து நான் இதனால் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணேன் அப்படிலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எதையுமே வந்து வீடியோவில் காட்ட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆரம்பிச்சிது அப்படின்னா வந்து நான் மோஸ்ட்லி யாருன்னா வந்து ரொம்ப ஹெல்ப் எமர்ஜென்சி அப்படின்னும்போது வந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நான் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. தட் ஃபேக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னையே வந்து ஏமாற்ற பார்த்தாங்க. தட் அது எப்படி சொல்கிறது, இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சொல்லியிருந்தோன்னா வந்து அவங்க வந்து ஃபேக்காக பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து வெளியே வந்துட்டுருக்கும்.
கரெக்டாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் வந்து எதனா நம்ம ஹெல்ப் பண்ணுறதால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்டயும் வந்து அந்த ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கைஸ் இவங்களுக்கு நம்ம இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்ம சிவி ஃபேமிலியிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் மெயினான ரீசன் என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது கரெக்டான ஒரு பர்சனுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிளாரிஃபை ஆகும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க வந்து வேறு மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பசங்க. சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நோட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க நீங்களாம். ஸோ அதனால் வந்து உங்ககிட்ட என்கிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம் என் ஒரு பார்வையிலேருந்து. பட் உங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியாது சப்போஸ் யாராச்சும் வந்து என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னா. அதனால் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நம்ம யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதை வந்து உங்ககிட்ட நம்ம வச்சுருவோம். இது வரைக்கும் பண்ணவங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ணலை. பட் இதுக்கப்புறம் பண்ண போகிறதுல வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன்னா பண்ண விஷயத்த சொல்லி கேட்டோம்னா பண்ணும்போது வேணால் சொல்லி காட்டுறேன் எனக்கு அதுதாங்க. நம்ம வந்து 90s கிட்டா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷையாக இருக்கும். ஐயோ இதெல்லாம் நம்ம வந்து வெளியே சொல்லணுமா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில், இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேணாம் அப்படிலாம் நினைப்போம். பட் இப்போ இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து சொல்லி தான் ஆகணுன்ற இதெல்லாம் இருக்குது, திங்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கண் கூட பார்க்க முடியுது. இது வந்து கன்ஃபார்மாக ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷனு அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் தோணிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே மாட்டேன். அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவேன் அவங்களுக்கு. என்கிட்ட இல்லாதப்போ கூட நான் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸாக சொல்லணும்னா ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு 20,000 ரூபாவோ நம்ம தான் வந்து அக்கௌண்ட்டில் காசு இருந்தது. நான் வந்து ரைடில் இருந்தேன் கைஸ். அப்போ வந்து ஒரு பேராக சொல்ல விரும்பல, உங்களுடைய சிவி ஃபேமிலியாக கூட எனக்கு தெரியல. ஸோ இன்னொரு யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 ரூபா தான் என்னமோ அக்கௌண்ட்டில் இருந்தது. என் மைண்டில் வந்து 20,000 ரூபா தான்டா இருக்குது, அதையும் வந்து கொடுக்கணும், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுதான் ஒரு செகண்ட் யோசித்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு என்னென்னா வந்து ஸோ ஓகே நம்மளால் முடிஞ்ச இந்த ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைடை ஒரு 2 நாள் 3 நாள் ஹோல்ட் பண்ணாலும் தப்பில்லை. இல்லை யாருக்காச்சும் வந்து எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் வேணும் நான் கேட்டு வாங்கினாலும் தப்பில்லை, அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த காசு எல்லாத்தையுமே அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டேன். சரியா ஓகே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ஒரு விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. பட் வந்து எல்லா வாட்டியுமே வந்து நான் அது மாதிரி பண்ணுவேனா அப்படின்னா வந்து கண்டிப்பாக இல்லை. யாருக்காச்சும் எதனா ஹெல்ப் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக என்கிட்ட இருந்ததுன்னா அந்த டைமில் வந்து நான் வந்து யோசிக்க மாட்டேன். அதுவும் வந்து நெசசரி கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா வந்து எனக்கு நான் இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளோ மெயில் ஸ்பேம் பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா சரி ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு கைஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சு பேசுறது அது மாதிரிலாம் வந்து ஒன்று வச்சுட்டு ஒன்று பேசுறது அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது. எது இருக்கோ அதை அப்படியே வந்து நான் ஓப்பனாக பேசுவேன். அது நல்லதோ கரெக்டோ தப்போ அதுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வருதோ இல்லை நெகட்டிவான கமெண்ட்ஸ் வருதோ நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு ஆன் த ஸ்பாட்டு அந்த கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போகும்போது வந்து எனக்கு மைண்டில் என்னென்ன வருதோ அது எல்லாத்தையுமே அப்படியே உங்ககிட்ட வந்து கொட்டிட்டு போயிட்டே இருப்பேன் நான். வாவ் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது லேக்கு. ஆக்சுவலாக நான் இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேக் ரோட்டில் வந்து நான் வரேன். இதுக்குமே நான் வந்ததே கிடையாது இந்த ரோட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா சம்ஷாபாத் ரூட். இது சம்ஷாபாத் போயிட்டு கட் ஆகும். ஸோ சம்ஷாபாத்துக்கு இந்த அவுட்டர் ஹைவே கிட்ட சூப்பராக இருக்குது. இந்த கிவ்அவேல ஆரம்பித்து அப்படியே வந்து எங்கெங்கேயோ வந்துருச்சு டாப்பிக்கு. ஸோ டாப்பிக்கை மாற்றுவோம் நம்ம. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், அவ்வளோதான் கைஸ். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஆகாயம் தீயாகவே செத்து போயிருப்ப ஒரு செகண்டில் அடி. கைஸ் நான் சொல்லிட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங் பண்ணி ஒரு ரூட்டு கூட்டு போகும்னு சொல்லிட்டு மேப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீரூட் ஆகிட்டு இளவு எடுத்தது மறுபடியும் வந்து அந்த கடப்பா ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கூட்டு வந்துருச்சு. ஸோ என்னடா இந்த மாதிரி ரோடு வராதே நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நான் போட்ட இடத்த ரூட்டில் நீ கூப்பிட்டு போவான், நீ உன் இஷ்டத்தை கூப்பிட்டு போவியா கூகுள் மாதாஜி பைத்தியமே. கடுப்பு ஏற்றுற காலங்காத்தால என்னைய மறுபடியும் பாருங்கள் மறுபடியும் சேஞ்ச் ஆகிடுச்சு கைஸ். ஐயோ நான் என்ன தப்பு பண்ணுறது இதை ஒன்றாவது க்ளவுஸ் கைட்டியே வச்சுப்போம். வேறு மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுது. எனக்கு இந்த ரூட்டில் போகணும்ல, அந்த ரூட்டில் கூப்பிட்டு போ இல்லைனா அவ்வளோதான். 14 hours 7 minutes காட்டுதா 683 kilometers. கவலையே படாதீங்க, அதுக்கு முன்னாடியே போயிடுவீங்க. ஆனால் எனக்கு இப்போ இங்கேயே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. இதில் அவுட்டரில் வந்து சுற்றி நான் அழகாக சிட்டிக்குள்ளே போயிருந்தேன்னா என்னது டக்குன்னு போயிட்டுருக்கலாம் காலங்காத்தால். நான் அதுக்கு தான் சீக்கிரமாக எழுந்தினேன். கடுப்பு ஏற்றிருச்சு கைஸ் கூகுள் மாதாச்சு என்ன. சீரியஸாக செம்ம டென்ஷன் ஆகுது எனக்கு இப்போது.
ஒரு 10-20 கிலோமீட்டராச்சும் வந்து வேஸ்ட்டாக சுற்றி இருப்போம் நம்ம. நானும் வ்ளாக் பண்ணிகிட்டே கவனிக்கவே இல்லை. இந்த பாருங்கள் மறுபடியும் ரீரூட் ஆயிடுச்சு. நான் அவனை கொலை பண்ண போகிறேன் ஒய்யாவில். எனக்கு இதை தான் போகணுங்கிற மறுபடியும் ஏதோ ஆட்டோ செட்டிங்ஸ் எதாவது மாற்றணுமா என்னன்னு சொல்லிட்டு தெரில. மறுபடியும் மாறின செத்தடி நீ. அதை சுற்றி ஹைதராபாடே ஒரு சுற்றிட்டு வந்துகிட்டு இருக்கேன் நான். சார் கைஸ் கிட்டத்தட்ட வந்ததுன்னா 70 கிலோமீட்டர் வந்து என்னை சுற்ற விட்டுருச்சு கைஸ். எனக்கு எரிச்சல் வருதுன்னா அப்படியே ஒரு எரிச்சல் வருது. இப்போது என்ன சொல்கிறதுனே தெரியல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓங்கோலுக்கு ரூட்டை போட்டு அது மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். இப்போது எனக்கு தோணுது ஃபஸ்ட்டே இந்த இளவை நீ பண்ணியிருந்துருக்கலாமேடா, 70 கிலோமீட்டர் வேஸ்ட்டாக போச்சடா அப்படின்னு. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஹைதராபாத் விட்டே போகல. ஹைதராபாத்துடைய அவுட்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படியே ஹைதராபாத் அப்படி ஒரு சர்க்கிள் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இன்னும் ஒரு 9.6 கிலோமீட்டர்ஸா வேறு லெவலு. அப்பயாச்சும் வருமா இல்லைனா அதுக்கப்புறமும் இன்னொரு டைவர்ஷன் இருக்கா? அதுக்கப்புறமும் இன்னொரு டைவர்ஷன் இருக்குது. சூப்பர்மா, வேறு லெவலான ஒரு செய்கை சத்தியமாக தான். வேறு எதனா மேப் நானே கண்டுபிடிக்கிறேன் உட்காந்து. இன்றைக்கே வீட்டுக்கு போகிறேன், ப்ரோக்ராமிங் கோடை அடிக்கிறேன், கண்டுபிடிக்கிறேன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மேப்பை. ஆல்ரெடி லேட்டு, இதில் பார்க்க வேறு அத்தாடி ஸ்பீட் பிரேக்கரே தெரியல கைஸ். கருவம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைவே ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றி அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் ஆக்சுவலாக. ஹைதராபாத் கிராஸ் பண்ணும்போது வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி நான் சாப்பிடாம போகவே மாட்டேன். இந்த ஹைவே உள்ள வந்தீங்கனாலே நல்ல கொண்ட ஹைவேல வந்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்கும். எந்த கடையில் வேணால் நிப்பாட்டி சாப்பிடுங்க, எல்லாமே வந்து ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக. இட்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி, காரம், சட்னி. இந்த சட்னிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரெட். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த மேப்பை போட்டுருவோம். ஏன்னா 665 கிலோமீட்டர் கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா 704 கிலோமீட்டர் காமிச்சிது. ஸோ ஃபியூல் மட்டும் போட்டோன்னா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம அடுத்து நான் ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் வந்தோன்னா அப்படியே ஃபியூலை மட்டும் போட்டுருவோம். பைத்தியக்கார கூகுள் மாத்தாச்சு மறுபடியும் என்னை வந்து அந்த ரூட்டில் போக சொல்லுது. பைத்தியமா நீ, நான் இந்த வழியாக போயிட்டுருக்கேன், நீ மறுபடியும் நான் அந்த ரூட்டில் போக சொல்கிறேன். ఫుల్ ట్యాంక్ మొత్తం కాదు, ఎప్పుడు కావాలంటే అప్పుడు రికార్డ్ చేసుకోవాలి. చాలు. அது பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் வந்து செயின் கழட்டி விழுந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெக்கானிக் செட் முன்னாடி கழண்டுருச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 460 கிலோமீட்டர் இருக்குது, 5:23 ரீச் ஆகும்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மாட்டியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு போகிற வழியிலே மாற்றிடுங்க அப்படின்றாங்க. சேஞ்ச் பாக்கெட் போட்டோன்னா இது ஸ்டாக்கே கிடைக்காது நம்மளுக்கு, அதுதான் தலைவலி. சார் ஓகே, முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணியிருக்காங்க. பொறுமையாக போங்க அப்படின்னு இருக்காங்க. ஆனால் எங்கேருந்து பொறுமையாக போகிறது ஆக்சுவலாக ரொம்ப ரிஸ்கி. செயின் வந்து லூஸாக இருக்கும்போது வந்து வேகமாக போகிறதுன்றது. ஸோ அதனால் வந்து பொறுமையாகவே போகும். ஃபுல் டேங்க் இப்போ இனிமேல் கூகுள் மாத்தாச்சு டைம்லாம் வந்து பிரேக் பண்ணுற ஐடியா இல்லை எனக்கு. ஸோ பொறுமையாகவே போயிடுவோம். ஏன்னா வந்து ரொம்ப வந்து வேகமாக ஓட்டவும் கூடாது. டக்குன்னு போகணும் தான் யோசித்தேன் நானும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இந்த செயின் ப்ராக்கெட் கொடுக்குற கோலம் இருக்குது, வேறு வழியே இல்லை. அது இல்லாமல் இப்போ செயின் லூப் வேறு வந்து ஃபுல்லாக அடிச்சிருக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் செயின் லூப்பே அடிக்கல. எப்பவுமே டெய்லி அடிப்பேன், பட் ஆனால் வந்து நேற்று அடிக்கவே இல்லை. ஏன்னா செயின் லூப் போட்டால் இன்னும் ஸ்லிப் ஆகும். வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா போதும் சேஃபாக. அதுக்கப்புறமா வந்து நம்ம சென்னைக்கு போய்ட்டு அப்புறம் மாற்றிக்கலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours 41 minutes காட்டுது. 6:41க்கா? எதுக்கு 6:41க்கு நான் ரீச் ஆகுனேன்? 473யா? இது வேறு ஒன்று வாங்கினா பைத்தியம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் வந்து அது இஷ்டத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு சேஞ்ச் ப்ராக்கெட் கையிலே வச்சு சுற்றணும் போல இருக்குது. ஒரு 15 நாளைக்கும் நான் 8000 கிலோமீட்டர் ஓட்டுவேன். அப்பப்பா 15 நாளைக்கு ஒன்ஸ் நான் மாற்றணும் போல இருக்குது சேஞ்ச் ப்ராக்கெட் இந்த வண்டிக்கெலாம் காரணம்.
டென்ஷன் ஆகுது கைஸ் எனக்கு. கைஸ் என்ன நடக்குதுன்னே தெரியல. இதை பாருங்க, எக்ஸாஸ்ட் உடஞ்சி வந்துருச்சு கைஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஷூட்டுக்கு ஆரம்பிச்சிடும் இது. ஏதோ போட்டு முடிஞ்ச அளவுக்கு போட்டு கட்டியிருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஒன்று நான் போயிட்டுருக்கேன் இந்த ட்ரிப்பில். இந்த ஜோவில் மற்றாடி நான் புது வண்டி புக் பண்ணோன்னே காண்டாயிடுச்சா நான் சொல்லிட்டு தரல. வெறும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஹைவே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது அருந்துரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஹீட்டாக இதுவும் கம்பி எதனா இருந்தால் தான் போட்டு கட்டணும். ஹைவே போய்ட்டு எதனா கம்பி எதனா இருந்ததுன்னா எடுத்து கட்ட வேண்டியதான், வேறு வழியே இல்லை. செயின் ஸ்ப்ராக்கெட் அவுட்டு, எக்ஸாஸ்ட் கைண்ட் வந்துருச்சு. இந்த ட்ரிப்பில் தான் எனக்கு ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்குது. என்னத்த பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. எக்ஸ்பெக்டே பண்ணல. இது வந்து என் வண்டியில் மட்டும் இல்லை, நிறைய வண்டியில், சன்னியோட வண்டிலையும் எக்ஸாஸ்ட் கேண்டி விழுந்துருக்கு. கேடிஎம் சீரியஸாக என்னோட மொத்த இம்ப்ரெஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் இந்த ஒரு ரைடில். கேடிஎம் மேலே இந்த இம்ப்ரெஷனு இன்னும் வேறு ஒரு 340 கிலோமீட்டர் தான் இருக்குது சென்னைக்கு. கொஞ்சம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் கிட்டே போய்ட்டு, முடியலன்னா எதனா டெம்போ பிடிச்சி ஏற்றி விட்ற போகிறேன் வண்டியை. கடுப்பாகுது எனக்கு சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மைண்டே போயிடுச்சு எனக்கு. சின்னதாக ஒரு பிரேக் எடுத்திருந்தேன். ஸோ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே ஹைவே கிட்ட வந்துட்டோம்ல. ஸோ அதில் ஒரு சின்ன ஸ்மால் பிரேக்கு. ஏன்னா கம்பி கிடைக்குதான்னு பார்த்தேன், கிடைக்கல. இப்போ வரைக்கும் வந்து பங்கி காட்டு வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிற மாதிரி தெரியல ஹீட்டுக்கு. ஸோ ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக தான் இருக்குது எக்ஸாஸ்ட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி தாக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் ஆச்சு. அதுக்குள்ளே வேறு எதனா ஒரு ஜுகாடு பண்ணி அதை கட்டணும் சைலன்ஸரை. இன்றைக்கி ஒரே அட்வென்ச்சரஸாக போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மூட் ஆஃபாக இருக்குது. பட் என்னடா இது இப்படி இருக்குது லாஸ்ட் நாள் அதுவுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்ல வேலை அங்கே ரைடில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆகலையே. ஆச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பேன் நான். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வானகரன் டோல் பூத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப் போட்டிருக்கேன். 335 கிலோமீட்டர் இருக்குது. 5 மணி நேரம் காட்டுது. இன்னும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போயிடுவேன் நான். ஸோ ஒரு 110-100 மெயின்டைன் பண்ணனாலே ஈஸியாக போயிடுவேன் நான் ஸ்டாப்பாக. ஏன்னா நம்ம ஆல்ரெடி விஜயவாடா வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பெல்லாம் அடிச்சிருக்கோம். ஹோப்ஃபுல்லி எக்ஸாஸ்ட் மட்டும் கைண்டி உழாமல் இருந்தால் போதும். கிலோமீட்டர் அப்படி போய்ட்டேன்னா வந்து நெல்லூர்லாம் தாண்டினா பிரச்சனையே கிடையாது. அப்புறமா நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஓட்டுவேன், கவலையே படாமல். ஓங்கோலுக்கு வந்து இங்கேருந்து வந்து ஒரு 25 கிலோமீட்டர் ஓங்கோல். ஸோ அதை தாண்டினதுக்கப்புறமா ஒரு 120 கிலோமீட்டர் நம்ம நெல்லூர். ஸோ மொத்தம் இன்னும் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது நெல்லூருக்கு. அப்படியே போய்ட்டோன்னா நெல்லூரை தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அப்படியே சூலூர்பேட்டை கடை அங்கெல்லாம் போய்ட்டோன்னா பீஸ்ஃபுல்லாக போயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு கவலையே கிடையாது. அப்போ சைலன்சர் கைண்ட் இருந்தாலும் சரி, செயினாக இருந்தாலும் சரி, என்னானாலும் எனக்கு அப்போ பிரச்சனை கிடையாது அந்த டைமில். ஏன்னா நம்ம ஏரியா அதெல்லாமே. ஸோ டக்குன்னு யாரையாச்சும் வர சொல்லி எதனா பண்ணிக்கலாம். நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படியே. அண்டு கொஞ்சம் லைட்டாக டீஹைட்ரேட்டடாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சரி எப்படின்னா வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன். ஏன்னா எங்கெல்லாம் நிப்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன்,
டைமிங் அதிகமாக இது எப்போ அருந்து உருவும் தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே நிப்பாட்டல, அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். எங்கன்னா சைலன்சர் விழுந்தாலும் இல்லை செயின் விழுந்தால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டுவேனே, இதெல்லாம் வந்து நிப்பாட்டவே போகிறது கிடையாது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 142 கிலோமீட்டர் இருக்குது. 2 hours 41 minutesன்னு சொல்லுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் மேக்ஸ் 1 hour 30 minutesக்குள்ளே போயிடுவேன் இன்னும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி 1:07 ஆகுது. ஸோ ஒரு 2:30 மணிக்கெலாம் வந்து நான் வந்து ரீச் ஆகிடுவேன் வானகரம் டோலு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1/2 hour வீட்டுக்கு, அவ்வளோதான். 3 மணிக்கெலாம் வந்து நான் வீட்டில் இருப்பேன் ஷார்ப்பாக. அதுதான் இப்போதைக்கு பிளானு. முதலெல்லாம் வறண்டு போகுது. அப்பா, குளிர், மழை, பனி, அத்தாடி எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டுறோம் பாருங்கள் வண்டியை, வர்ற மாதிரி. நெல்லூர்லாம் தாண்டிட்டோம் கைஸ் நம்ம. ஆக்சுவலாக இப்போ வந்து நெல்லூர்லாம் தாண்டி சூலூர்பேட்டை கிட்டே இருக்கும். சூலூர்பேட்டைக்கு வந்து இன்னும் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும் சூலூர்பேட்டை. தடாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும் தடா. அவ்வளோதான். 15 நாள் 18 நாள் நம்மளுக்கு. ஆக்சுவலாக 18 நாள் கழித்து திரும்ப ரிட்டன் வரும் டுவர்ட்ஸ் சென்னை. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராக வரும். போனோடனே அம்மாவை நல்லா சமைக்க சொல்லிவிட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு எழுச்சிக்கணும். அதுதான் இப்போதைக்கு பிளான். அதுவும் இல்லாமல் கண்ணை வேறு அன்பாக்ஸ் பண்ணணும். அது வேறு ஆர்வமாக இருக்குது. எப்படா போய் அன்பாக்ஸ் பண்ணுவோன்னு. எனக்கு தெரிஞ்சு போய் எழுது போடுறோம் இல்லையா, முதல்ல எடுத்தோன்னே கண்ணை அன்பாக்ஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். கைஸ் தடா வந்துட்டோம். தடாவை கிராஸ் பண்ணுறோம். இப்போது வேறு லெவலு. நான் அப்படியே சரி 10 கிலோமீட்டர் கழிச்சு நிப்பாட்டலாம், 10 கிலோமீட்டர் கழிச்சு நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிச்சு வந்துட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 71 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதான் என்ன விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரேக்கை அந்த ஓங்கல் ஆரம்பித்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் வந்து எடுக்க போகிறேன். எடுத்துட்டு லைட்டாக அதுவும் வாட்டர் பிரேக் மட்டும் தான், டக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு கிளம்பினு தான். ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இது போட்டு வச்சுருக்காங்க. ரைடு முடிச்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு நாள் ஹிந்தி சேனல், தெலுங்கு சேனல் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போது பேக் டு தமிழ் சேனல். மணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 hourக்கு 7 நிமிஷம் இருக்குது. ஆக்சுவலாக கிளம்பும் போது வந்து நம்மளுக்கு 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ நம்ம காமிச்சிரு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் 1 hour கூட இருக்காது, 1/2 hour தான். 1/2 hourல் சர்றன்னு போயிடுவேன் நான். 1 hourல் வீட்டுக்கே போயிடுவேன் நான் ஆகிருக்கு. கரெக்டாக காலைல 6:30 மணிக்கு கிளம்புனேன். 7:30, 8:30, 9:30, 10:30, 11:30, 1:30 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம் ஆயிருக்கு கைஸ். 7 மணி நேரம் 13 நிமிஷம் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோயாவில் வந்து நம்ம வந்து 29,894 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கிலோமீட்டர்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கிலோமீட்டர்ஸ் ஆகிடும். கரெக்டாக நான் வீட்டுக்கு போய் சேரும்போது நினைக்கிறேன். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓட்டினா 30,000 கிலோமீட்டர் ஆகிடும். அண்டு இந்த ட்ரிப்புடைய டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக நம்ம எவ்வளோ நேரம் வண்டி ஓட்டியிருக்கோம், இந்த ரெஸ்ட்டு டைமு அதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 86 மணி நேரம் ஓட்டியிருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ அடுத்து ஒரு மணி நேரம் ஓட்டினா 87 மணி நேரம். சார் இன்னும் ஒரு 13 மணி நேரம் ஓட்டியிருந்தேன்னா செஞ்சுரி போட்டிருக்கலாம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த ட்ரிப்புடைய டோட்டல் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7,000 கிலோமீட்டர்ஸு. 7,000 கிலோமீட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் மேலே, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6,972 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இன்னும் வந்து ஒரு 60 கிலோமீட்டரா, அவ்வளோதான். 7,050 கிலோமீட்டர் சம்திங், அவ்வளோதான். அப்போ நான் தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சு. தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். வேற லெவல். இதுக்கப்புறம் இந்த சுனாப்பானாவை கையிலேயே பிடிக்க முடியாது. ஃபுல் டேங்க் அதை பார்த்து போடுங்கக்கா. நல்லா இந்த காரம் உள்ளே போகாத, கம்பி இருக்கு. என்னோட காப்பி வேணாங்க. ஆனா ஓகே ஓகே கைஸ், நம்மளுடைய லாஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரிப்புடைய நம்ம பாகிஸ்தான் அண்ட் நேபாள் சீரீஸுடைய லாஸ்ட்டு ஃபியூல் பிரேக் இதுதான். அது சென்னையில் டேரெக்டாக வந்துட்டேன் கைஸ். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் எடுக்கல. அப்படியே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓங்கோல் ஆரம்பித்தது 400 கிலோமீட்ரு. வெறும் ஃபியூல் பிரேக் மட்டும் தான், 2 ஃபியூல் பிரேக் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.
ஸோ வேறு எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரேக்ஸுமே இல்லை. வந்துட்டோம் நம்ம ஒரு வழியாக. சென்னை, பேக் டு சென்னை. செம்ம சந்தோஷமாக இருக்குது. அது என்னமோ தெரியல, அந்த ட்ரிப்பு முடிச்சு நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலே வந்து உள்ளுக்குள்ளே அப்படி ஒரு ஆனந்தம். ஒரே ஸ்டேட்டு பெருங்களத்தூர் கிளாஸில் அப்புறமா கூட சரி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த சீரீஸும் இதோட முடியுது கைஸ். கோயிங் டு மிஸ் எவ்ரி திங் நினைக்கிறேன். இந்த ஒரு ரைட்லேயும் வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ஒரு மெமரிஸ், பியூட்டிஃபுல்லான மெமரிஸு, நிறைய பேட் மெமரிஸு அதுவும் கிடச்சிருக்கு. ஸோ யா, லெட்ஸ் பேக் இட் அப் ஃபார் திஸ் ரைட். அடுத்த ரைடை வந்து சீக்கிரமாக பிளான் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சூப்பர் பைக்குக்காக காத்திருப்போம். மோஸ்ட் ப்ராபப்லி வந்து மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நம்மளுக்கு டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல, பார்ப்போம் அது என்னன்னு சொல்லிட்டு. மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் டெலிவரி கொடுக்குறாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன் கைஸ். See you people in the next video. Till the signing off. சரி, சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு போன உடனே அன்பாக்சிங், என்னுடைய அன்பாக்சிங்குடைய ஷார்ட்ஸை வந்து நாளைக்கு நான் போடுறேன், மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய சைராவை எடுத்துகிட்டு ஒரு ரைடு போக போகிறேன். ஏன்னா ரொம்ப இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைராவை ரொம்ப மிஸ் பண்ணேன், வேறு லெவலில் மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ அவங்க கூட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரைடு ஒன்று போயிடுவோம். பை.